ஆப்தி அதாலத்துல ராணி முகர்ஜி மீது உள்ள குற்றச்சாட்டு இப்ப இவங்க அளவுக்கு அதிகமா போல்ட் ஆயிட்டாங்க. ஐயா, ராணி, நாம பேசிக்கிட்டு இருந்தது உங்க ஆக்டிங் பத்தி, பிளாக்ல ஆமா. உங்க ஆக்டிங் பத்தி, ஆமா. வீசாரால உங்க ஆ. ஆக்டிங் பத்தி. ஆனா இப்பெல்லாம் நியூஸ்ல உங்களை பத்தி என்ன ஹெட்லைன்ஸ் வருதுன்றது இப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் சொல்லுங்க. கேளுங்க. ஐயால ராணியோட போல்டு வேஷம், ஐயால ராணி வெப்பாங்க ஸ்ரீனுக்கு தீ, ஐயால ராணியோட செக்ஸி சீன்ஸ், ஐயால ராணியோட ஸ்கின் ஷோ. அப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐயால ராணி செக்ஸை தாளிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்த ஜெர்னலிஸ்ட் நம்பர் என்கிட்ட கொடுங்க. நான் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேச விரும்புறேன். அவங்க எல்லாருக்கும் ஐயாவை பத்தி என்ன தெரிஞ்சதுன்னு இந்த மாதிரி எல்லாம் ஹெட்லைன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க. இல்ல, நான் எந்த லைனும் கிராஸ் பண்ணல. உங்க எல்லாருக்கும் நல்லதானே இருக்கு? ஓகே. ராணி, எனக்கு ஞாபகம் இருக்கு, குச் குச் ஹோத்தா ஹைல ஆமா ஷாருக் உங்க கன்னத்துல கிஸ் பண்ணுவாரு. ஆமா நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் பின்னாடி போனேன்னு. ஆமாமா. ஏன் அப்படி ஆச்சுன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாருக் அப்புறம் அமீர் படம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அமீர்கான கியூஎஸ்கியூட்டில பாக்கும்போது அவளுக்கு ஒரு கிரஷ் உண்டாயிடுச்சு. அதே ஆளே இப்ப எதிரில பாக்கும்போது, சோ எனக்கு அமீரை பாக்கும்போது வெக்க வந்துட்டு இருக்கு. அவரை பாக்கும்போது என்னோட பார்வை அவர் ஷூஸ் மேலதான் இருக்கும். அமீர் என்ன சொல்லுவாருன்னா, என் கண்ணை பாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, பாக்குறேன். அவங்க ஆக்ஷன் சொல்லிட்டு நான் அவங்க கண்ணை பாக்குறேன்னு. அவர் எனக்கு கத்து கொடுத்தாரு. நம்ம ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணும்போது கண்ணால கனெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கேமரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்க கண்ணை பாக்குற மாதிரி. சோ ஷாருக்கோடையும் இப்படிதான் நடந்துச்சு. அந்த சாங் குச்சு குச்சு ஹோத்தா ஹைல तेरी याद न में तुझे याद न मेरी आए किसी से अब क्या कहना. ஒரு பக்கம் காஜல் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டேப்பும் ஓபன் ஆயிருக்கு. அதே இடத்துல நானும் ஷாருக்கும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஷாருக் இப்ப என்ன கணத்துல கிஸ் பண்ண வந்தாரு. நான் இப்படி ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ ஷாருக் நம்ம கணத்துல கிஸ் பண்ண போறாரா, அடேங்கப்பா. அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன். 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வளர்ந்துட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இப்ப கிஸ் பண்ணட்டும், நான் வளர்ந்துட்டேன், பாத்துக்கலாம். கண்ணத்துல கிஸ் பண்றதால என்ன ஆயிட போகுது? அப்புறம் இப்பெல்லாம் நான் கண்ணத்தை இப்படி காட்டுவேன். இப்பெல்லாம் அந்த பாட்டுல ஐயாவோட பாட்டுல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப அந்த ஐயாவோட பாட்ட கேட்டீங்கன்னா, நான் வேணா அந்த பாட்டை பாடி இது பாருங்க, அதுல ஒரு கிஸ் இருக்கு. சோ இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த சீன்ல நான் கலக்கிட்டேன்னு. அப்படியே நான் கலக்கிட்டேன். மான் சிங்கத்தை கண்ணோட கண்ணு நேரா பார்த்தது. அதாவது சீரியஸ் ராணில இருந்து கலர்ஃபுல் ராணி ஆயிட்டீங்க. ஆக்சுவலி பண்டில ஒரு ரோல் இருக்கு. அதை விட நான் ஒரு ஸ்டெப் முன்னேறி போயிட்டேன். அதாவது இந்த ஐயாவில ரொம்ப ரொம்ப சுட்டியா இருப்பேன். அப்புறம் மீனாட்சி தேஷ்பாண்டே அவங்களோட கனவுல நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த சாங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஒரு பாட்டு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, தும் பாசாயே யூ முஸ்குராயே. அப்புறம் இதுல ஒரு பாட்டு இருக்கு, ட்ரீமம், வேக்கப் கண்டிஷனும். அது என்ன பாட்டு? உங்க வாயால கேட்கும்போது நல்லா இருக்கு. அது என்ன பாட்டுன்னா, நான் பாடட்டுமா? ஓடிட மாட்டீங்களே. ड्रीमम वेकपम क्रिटिकल कंडीशनम अर्थम क्वेकपम हिलडुल सब शेकपम फेस टू फेसम धरती पूतरम टॉप टू बेसम कामसूतरम थाइजम थंडरम डाउनम अंडरम साइजम मैटरम थिंकम वंडरम जंपिंगम पंपिंगम थम्पिंगम த்ராபிங்கம் 1 2 3 4. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு. நீங்க ட்ரெண்டையே மாத்திட்டீங்க. மங்கள் பாண்டில நீங்க உங்க பாட்டு என்ன பாடிருக்கீங்கன்னா, துமாரி அதாவும் பே வாரி வாரி ஹர் எக் பாத் ஜெய்சே மீட்டி கட்டாரி.
ஆமாமா. அத கடந்து இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க என்ன ஹீரோயின் ஆக்கிட்டீங்க. அதுக்கு பதிலா $250 கொடுப்பேன். ஆக்சுவலி இது மீனாட்சி தேஷ்பாண்டியோட ஆஸ்பிரேஷன். அவ ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. ஜூஹி, மாதுரி, ஸ்ரீதேவி இவங்கள மாதிரி ஆகணும்னு அவ ஆசைப்படுவா. அப்புறம் தன்னைத்தானே அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சு பாத்துப்பா. அப்புறம் அவளும் ஹீரோயின் ஆகணும்னு விரும்புவா. இப்ப ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. சோ அவ ப்ரே பண்ணுவா, என்ன ஹீரோயின் ஆக்குங்க, நான் $250 கொடுக்கறேன்னு. அதாவது இந்த பாட்டுல அதாவது நீங்க கனவு பேரை சொல்லி 3 ஐட்டம் நம்பர் பண்ணிட்டீங்க. என்னோட படத்துல நான் டான்ஸ் ஆடினேன். அப்புறம் மீனாட்சி தேஷ்பாண்டே as a person in the film is ஐட்டம், பாட்டு ஐட்டம் இல்ல. இது எப்படிப்பட்ட கேரக்டர்னா, நீங்க அங்கிள்லாம் கூட கிண்டல் பண்ணிருக்கீங்க. அதுல என்ன சொல்லிருந்தீங்கன்னா, மரத்துக்கு முன்னாடி பச்சன், மரத்துக்கு பின்னாடி ரேகா. இல்ல இதுல கிண்டல் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. அதுல எதுவும் நார்மல் இல்ல, எல்லாமே ஃபேக் தான். நீங்க பாக்குறதெல்லாம் அதுல அம்மா ஃபேக், அப்பா ஃபேக், பிரதர் ஃபேக், ஃப்ரெண்ட்ஸும் ஃபேக். அதுல எல்லாமே ஃபேக். ரொமான்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஃபேக், பாட்டும் ஃபேக் தான். ஆனா சோ நீங்க இதை ஃபேக்கா தான் எடுத்துக்கணும். ஆனா உங்களை இந்த போல்டு ரூபத்துல உங்க அம்மா பார்த்தபோது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, আইয়া ওরে বাবা কি হচ্ছে, কি ভালো, দুর্দান্ত, ফাটাফাটি। இல்ல, நான் மம்மி கேள்விப்பட்டது. பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். என்னோட மிகப்பெரிய ஃபேன் எங்க அம்மா தான். எங்க அம்மா என்ன எவ்ளோ லைக் பண்ணுவாங்கன்னா, அதாவது எல்லா தாயும் தன் பசங்களை விரும்புவாங்க. ஆனா மம்மி என்ன மட்டும்தான் விரும்புவாங்க. அதாவது வீட்ல எப்பயாவது டிஸ்கஷன் ஏதாவது வந்தா, ஏதாவது பிக்சர் வந்தாலோ இல்ல ஹீரோயின் பிக்சர் வந்தாலோ எங்க மம்மி விரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு விரும்புறாங்களோ இல்லையோ அம்மா விரும்புவாங்க. ராணி, உங்க பேச்சு கேட்டதுக்கு அப்புறம், இந்த கிளாப்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் நிச்சயமா இந்த படத்தை பார்க்க தான் போறாங்க. அப்புறம் நானும் சொல்லிக்க விரும்புறேன், இந்த படத்தை பார்க்க நானும் முயற்சி பண்ணுவேன்.